யூஸ் ஆஃப் மணி. இந்த மணி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு ஒரு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சாக வந்ததுனால என்ன ஆகுதுனாக்கா அது ஒரு பெரிய ஃபெசிலிட்டி ஒரு ஃபெசிலிட்டி ப்ராசஸாக மாறிடுச்சு. எப்படின்னாக்கா இது ரெண்டு வகையாக பிரிஞ்சுது. ஒன்று சேலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று பர்ச்சேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பார்ட்டர் சிஸ்டமில் டபுள் கோஇன்சிடென்ஸ்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. அது டோட்டலாகவே இது எடுத்துருச்சு இந்த மணிங்கிற விஷயம். அதனால் யாருக்கு எது வேணுமோ இந்த மணியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அந்த கூட்ஸை வாங்கிக்கலாம், இல்லாட்டி சர்வீஸ் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஈஸியாச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், யூ பே ₹10 டு பை அ பென், த செல்லர் ரிசீவ்ஸ் ₹10 ஃப்ரம் யூ பை செல்லிங் த பென். ஸோ ஆஸ் அ பென் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ஃபார் ₹10. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு பேனா வாங்குறீங்கனாக்கா கடையில் போயிட்டு நீங்கள் ₹10 கொடுக்குறீங்க வேல்யூவை, அந்த ₹10 வேல்யூவுக்கு ஒரு பென் அவர் கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு பென்னு, அந்த ₹10 வேல்யூவுக்கு அந்த செல்லர் விற்கிறவங்களுக்கு கடைக்காரங்க என்ன கிடைக்கிது, அந்த பென்னுக்கு பதிலாக அந்த வேல்யூ ₹10 கிடைச்சிடுது. ஸோ இதுதான் மணி நல்லா ப்ராஸ்பரஸாக ஆனதுக்கு ஒரு காரணம். நெக்ஸ்ட், மெஷர் ஆஃப் வேல்யூ. மணி ஹெல்ப்ஸ் டு மெஷர் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் in terms of price. The use of money has completely removed the confusion regarding value and one good service vice versa the other. This function has greatly facilitated the process of exchange in different goods and services. The value of the goods is determined in multiplying and its price with the quantity purchased. Since price is expressed in a monetary units and value of goods is also expressed in monetary terms. For example, let a price of rice be ₹20 per kilogram. One bag full of rice weighs 25 kilograms. Then the value of the bag of rice is 20 into 25, that is ₹500. ஸோ இந்த இடத்துல மெஷரும் வேல்யூவும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேல்யூ அதாவது அந்த அளவுக்கு உண்டான வேல்யூ இந்த மணி வந்ததுனால கரெக்டாக ஆக ஆரம்பிச்சிச்சு எல்லா கூட்ஸுக்கும் சர்வீஸஸ்க்கும். இப்போ அது என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கனாக்கா அதை மானிட்டரி யூனிட்ஸ், அதாவது ப்ரைஸை மானிட்டரி யூனிட்ஸாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. கூட்ஸோட வேல்யூ மானிட்டரி டேர்ம்ஸாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், 1 கிலோ அரிசி ₹20 அப்படின்னா ஒரு ஃபுல் பேகு அரிசி 25 கிலோகிராம், ஒரு மூட்டை 25 கிலோகிராமாக மாறிச்சு. அப்போது ஒரு 25 கிலோகிராம்னாக்கா 25 கிலோ இன்ட்டு 20 அப்படின்னாக்கா ஒரு அரிசி மூட்டை ₹500ங்கிற ஒரு எக்ஸாம்பிளில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ₹500 கொடுத்தோம்னாக்கா அந்த காலத்தில் ஒரு மூட்டை தட் இஸ் 25 kilograms ஆஃப் அரிசி கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்கா மெஷர்மெண்ட் ஆஃப் வேல்யூ கரெக்டாக இருக்க ஆரம்பிச்சிச்சு எல்லா கூட்ஸுக்கும் சர்வீஸ்க்கும்.